வணக்கம். தொடர்ந்து நாம் அக்குபஞ்சருடைய நாடி பரிசோதனைகள் அடுத்து சிகிச்சை முறை வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு கேப் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் வந்து சிகிச்சை முறையை பற்றி எதுவும் பேச மாட்டேன். நேற்று வரைக்கும் நம்ம வந்து நாடி பரிசோதனை ஒரு ரீகால் பண்ணோம், அமைவிடங்கள், மூலகங்கள் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து குறியீடுகள், அதாவது அக்குபஞ்சருடைய புள்ளிகள் இருக்கு இல்லையா, அந்த புள்ளிகள் ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்கிற அந்த 12 உறுப்புகள் எந்தெந்த மூலகங்களுக்கு வந்து அந்தந்த ராஜ உறுப்புகள் இருக்குது, அதோடைய குறியீடுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த காணொலிகளை திருப்பி பார்த்து நீங்கள் எல்லாருமே அந்த குறியீடுகள் வரைக்கும் நீங்கள் கற்று வச்சுக்கிட்டீங்கன்னா தான் அடுத்து நம்ம வந்து சிகிச்சை முறைக்கு போக முடியும். சிகிச்சை முறையில் இருக்கிற புள்ளிகளை வந்து எப்படி தூண்டுறது, எந்த இடத்துல லொக்கேஷன் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அமைவிடங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் உலக அளவில் இருக்கிற, அதாவது உலக WHO உலக சுகாதார நிறுவனம் இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸை வந்து ஒரே பொதுமுறையாக ஆக்குது இல்லையா, எல்லாருக்குமான ஒரு பொதுமையாக ஆக்கும்பொழுது அதுக்கான குறியீடு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அந்த குறியீடை வந்து நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நினைவில் இருக்கும். எதையுமே ஒரு பொதுமைப்படுத்தும் பொழுது மட்டும்தானே அது வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாருக்குமானதாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வச்சுட்டு இருந்தோம் மைண்டில் அப்படின்னு சொன்னால் கன்ஃபியூஷன் வரும். SI1, SP1, SP2 அப்படின்னும் பொழுது SP2னா நீங்களும் அந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணுவீங்க. யாராவது அந்த காணொலியை பார்க்குறாங்களோ எல்லாரும் சூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து. ஏன்னா இது ஒருத்தருக்கான காணொலி கிடையாது, எல்லாருமே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். மருத்துவம், அக்குபஞ்சர் மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு தனி இனமாக ஒரு பிரிஞ்சிடக்கூடாது. ஒரே ஒரு குழு அதை காசு கட்டி படிச்சுட்டு வந்து அவங்க மட்டும் ஒரு அக்குபஞ்சர் குடும்பமாகவோ இல்லை அக்குபஞ்சர் இனமாகவோ பிரிஞ்சிடக்கூடாது சமூகத்திலிருந்து. எல்லாருக்குமே மருத்துவம் தெரியணும் இல்லையா? அப்படித்தானே நம்ம கை வைத்தியம், நாட்டு வைத்தியம், இது எல்லாருமே எல்லா வீட்டில் இருக்கிற பாட்டிகளும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க இல்லையா? ஒரு குழந்தை பிறகுது அப்படின்னா, ஒரு தாய் கன்சீவ் ஆகி குழந்தை பெற்றிருக்காங்க, டெலிவரின்னா அந்த குழந்தையோட பாட்டியிலிருந்து அந்த குடும்பத்தில் எல்லாருமே குழந்தைக்கு தேவையான ஒவ்வொரு மருந்தையும் அதனை பராமரிக்கிறதுக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் மிகச்சரியாக சொன்னாங்க இல்லையா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய பாரம்பரியம் என்ன சொல்லுது, நம்ம பூர்வீகத்துடைய அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு தனி இனமோ குழுவோ கிடையாது. அது பொதுவான எல்லாருக்குமானது தான் மருத்துவம். எல்லாருமே மருத்துவத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் யாரும் தனியாக இவங்க கிட்ட தான் போய் தெரிஞ்சுக்கணும், இவங்க தான் இதை செய்யணும் அப்படிங்கிறது மருத்துவத்தை பொறுத்தவரைக்கும் கிடையாது. எல்லாருக்குமே மருத்துவம் தெரியணும், எல்லாருமே எல்லாத்தையும் கற்று வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பூர்வீகம், பாரம்பரியம் சொல்கிறது இல்லையா? எப்போ ஆங்கில மருத்துவம் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்ததோ அன்னிலிருந்து தான் மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு தனி இனம். எப்படி வந்து ஒவ்வொரு ஜாதியை பிரித்தாங்க, ஒவ்வொரு மதம் பிரிச்சதோ, ஒவ்வொரு இனக்குழு பிரிச்சதோ, அதே மாதிரி மருத்துவர்கள், வைத்தியர்கள் அப்படிங்கிற மாதிரி ஆங்கில மருத்துவர்கள் அப்படின்னா ஒரு மேம்போக்குத்தன்மை, ஒரு சொசைட்டியில் வந்து அவங்க தான் கடவுள் மாதிரியான ஒரு ஈக்குவலன் பொசிஷனுக்கு அவங்களுக்கு நிறுத்தி அதுக்கான ஒரு கூட்டம், அதுக்கான ஒரு இனம் அப்படிங்கிற ஒரு கெத்து, இந்த மாதிரியான தேவையில்லாத மேம்போக்குத்தன்மை வந்து உருவாச்சு. இது ஆங்கில மருத்துவத்தோட இன்டர்ஃபியரன்ஸ்னால் தான். அவங்க கொண்டு வந்த கல்வி திட்டம், அவங்க கொண்டு வந்த ஒரு எல்லா விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் வந்து மருத்துவத்தை மக்கள்கிட்ட பிரிச்சிருச்சு. ஒரு மருத்துவம் அப்படிங்கிறது நம்ம வாழ்வியலோடு இருந்தது. நம்மளுடைய கல்வி எப்படி இருந்தது ஒரு காலத்தில், அது குருகுல கல்வியாக இருக்கட்டும், இல்லை அந்தந்த இனக்குழுக்கள் கற்றுத்தந்த ஒரு கல்வியாக இருக்கட்டும், அந்தந்த இனக்குழுக்கள் இருக்க பெரியவங்க சொல்லிக் கொடுத்த கல்வியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒழுக்கம் முதற்கொண்டு, மருத்துவம் முதற்கொண்டு, போர் முறை முதற்கொண்டு, தற்காப்பு கலை முதற்கொண்டு எல்லா விதமான வாழ்வியல் அடிப்படை விஷயங்களும் ஒரு தாம்பத்தியம் நடத்துறதுக்கும், ஒரு குடும்பம் நடத்துறதுக்கும், ஒரு பெற்றோர்களை பேணி பாதுகாக்கிறதுக்கும், தன்னுடைய பாரம்பரியமாக, அதாவது அவங்க அப்பா செஞ்சுட்டு இருந்த வேலையை அதை தொடர்ந்து பராமரிக்கிறதுக்கும் செய்கிறதுக்குமான ஒரு மொத்த, அதாவது எப்படி வந்து திருக்குறள் ஒரு எல்லா உலகத்துக்குமான ஒரு பொது மறையாக இருக்கும், அதே மாதிரி தான் நம்மளுடைய கல்வி முறைகளும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்த ஒரு விஷயமாக தான் இருந்தது. இதில் இந்த குழு, இந்த ஜாதி இவங்களுக்கானதான் அப்படின்ற மாதிரியான எந்த கல்வி திட்டமும் கிடையவே கிடையாது இல்லையா? எல்லாத்தையுமே எல்லா இனக்குழுக்களும் கற்று வச்சுருந்தாங்க. ஒழுக்கம் அப்படிங்கிறது அது எந்த இனக்குழுக்களும் வந்து கல்வி கற்றுக்கிற இடத்துக்கு வந்தாச்சுன்னா அவங்க எல்லாருக்குமான ஒரு பொதுவான ஒரு ஒழுக்க நெறிகள், மனிதன் அப்படின்னா எந்த மாதிரியான ஒழுக்க நெறிகள் இருக்கணும், கடைபிடிக்கணும், அந்த ஒழுங்கு கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பொதுவான ஒரு விஷயமாக தான் கல்வி முறைன்னு சொல்லிக் கொடுத்தாங்க. அது போர்க்கலையாக இருக்கட்டும், தற்காப்பு கலையாக இருக்கட்டும், எல்லாருக்குமே சொல்லிக் கொடுத்தாங்க. இன்ன குழு, இன்ன இனம் தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தனிப்பட்ட எந்தவித கல்வி விஷயமும் வந்து கலையும் வந்து இருந்ததே கிடையாது. எல்லாருமே எல்லாத்தையும் கற்றுக்கணும்.
கற்றுக்கிட்டாங்க. ஆனால் அதில் எது அவங்களுக்கு பிடிச்சிருந்தோ அதில் அவங்கள வளர்த்துக்கிட்டாங்க இல்லையா. சில பேருக்கு வந்து போர் முறைகள் பிடிச்சது அப்படிங்கும்போது அந்த போர் முறைகளில் தங்களை தாங்களே வளர்த்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் எல்லாமே பிடிக்காது இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் ஆர்வம் இருக்கும். ஆனால் அடிப்படை கல்வி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே அடிப்படையாக தான் கொண்டு. ஸோ இப்படி தான் மருத்துவமும் எல்லாருடைய அடிப்படை மருத்துவம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது. எல்லா நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் எல்லாருக்குமே அடிப்படை மருத்துவம் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் இருந்தது. அதை வந்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு பாரம்பரியமாக கடத்தி வந்துட்டு இருந்தாங்க. யார்கிட்டேருந்து நம்ம பாட்டி வைத்தியங்கள் யார்கிட்டேருந்து, நம்ம அம்மாவுக்கு எப்படி வந்து தெரிஞ்சது, நம்ம பாட்டிக்கு எப்படி தெரிஞ்சது, எந்த பள்ளியில் போய் கற்றுக்கிட்டாங்க, எந்த ஒரு விஷயத்தில் எந்த ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தாங்க, எதுவுமே கிடையாது. பாரம்பரியமாக கற்றுக் கொடுத்துட்டே வர்றது தான், கடத்தப்பட்ட வந்தது தான் மருத்துவம். ஸோ மருத்துவம் அப்படிங்கிறது அதுலேயே மரபொழி மருத்துவங்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு கல்லூரியிலையோ ஒரு தனியாருக்கான கல்வி திட்டமோ பாடமோ அவசியமே கிடையாது. பாரம்பரியமாக கடைபிடிச்சிட்டு வர ஒரு மருத்துவம் தான். அதை பாரம்பரியமாகவே கடத்திட்டு போவோம். ஆனால் நடுவில் ஏற்பட்ட ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ்னால அது பாரம்பரியமாக கடத்திட்டு போக முடியாமல் போயிடுச்சு. நடுவில் தொக்கி நிற்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. இப்போ திரும்பவும் அதை வந்து பாரம்பரியமாக கடத்திட்டு போவோம். இப்போ இந்த காணொலிகளை பார்த்து நீங்கள் நாடி பார்க்குற முறையும் சிகிச்சை முறையும் கற்றுக்கிட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு சிகிச்சை கொடுக்குற வேண்டிய ஒரு நிலையில் வரும் பொழுது அந்த அளவுக்கு ஒரு மேம்பட்ட நிலையில் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தை ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க எல்லாம் குணமாகிற பட்சத்தில் உங்ககிட்ட இருந்து உங்கள் பிள்ளைகள் கற்றுக்குவாங்க. உங்கள் பிள்ளைகள் கிட்ட இருந்து அடுத்த தலைமுறை கற்றுக்கும். அப்போ இனி வர சந்ததிகள் எல்லாருமே மருத்துவமும் தனியா போகாம எல்லாருமே பாமரர் முதல் படித்தவன் வரை மருத்துவன் தான். மருத்துவன் அப்படிங்கிறது தனியான விஷயமே கிடையாது. எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான பேஸ் தான் இன்னைக்கு நான் போடுறது. இன்னைக்கு கற்றுக்கிற ஒவ்வொருத்தருமே, அது முதியவர்களாக இருக்கட்டும் இளவட்டமாக இருக்கட்டும், எல்லாரும் ஆரம்பிங்க உங்களுடைய சந்ததிகளுக்கு கடத்தி போகிறதுக்கான வழிமுறைகளை செய்யுங்க. உங்களோட நின்றுடக்கூடாது. எந்த கலையுமே நம்மளோட அழிஞ்சு போயிடக்கூடாது. அந்த கலை வந்து வளர்ச்சி அடையணும், இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு கலை அப்படின்னா அதை அடுத்தடுத்த தலைமுறைகள் கொண்டு போனால் மட்டும்தான் அந்த கலை வந்து வாழும். அதுவுமே அதோடைய பூர்வீக தன்மையோடு போகணும். இடைப்பட்ட இதில் வந்து ஏற்படுற கலப்புகள் பிற, அதாவது இப்போ உதாரணமாக இப்போ மருத்துவமே எடுத்துக்கிட்டாலும் அதை பூர்வீகமாக அந்த பாரம்பரியமாக இருந்த கலையோடு கலந்து வந்திருந்தா அது முறையாக இருந்திருக்கும். இடைப்பட்ட காலங்களில் ஏற்பட்ட ஆங்கில மருத்துவத்தோட இன்டர்ஃபியரன்ஸ் கலந்ததுனால தான் இன்னைக்கு சித்த மருத்துவம்லாம் அழிஞ்சு போச்சு இல்லையா. ஸோ அந்த பூர்வீகத்தன்மை குலையாமல் அந்த கலைகளை நம்ம கொண்டு போகும்பொழுது அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம கடத்தப்படும் பொழுது அது நிச்சயமாக காலம் முழுக்கவுமே வாழும், ஒரு நிலைப்பு தன்மையோட வாழும். அப்படிங்கிறதுனால தான் அந்த பேஸ்லேருந்து அக்குபஞ்சருடைய நாடி பார்த்தல் அப்படிங்கிற ஆணி வேர்லேருந்து நம்ம சிகிச்சை முறைக்கு போய்க்கணும். சரிங்களா?